எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் ரஞ்சனி ஹாலில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். நம்ம கைங்கரிய சிரோமணி, நான் சொல்கிறது நங்கநல்லூர் தங்கமகன் எஸ்வி ரமணி சாருடைய 89வது பிறந்த நாள். நங்கநல்லூருடைய பெரிய அடையாளம் மாமா. இங்கே நிறைய பேருக்கு அவரோட பழகினவா, அவருடைய உதவிகளை பெற்றவர்கள், அவரால் முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் அவரை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அவருடைய பிறந்த நாளை இன்றைய தினம் இங்கே நாம் கொண்டாடுகிறோம். ஒரு நல்ல நாடகத்தை மேடையேற்றி, ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகர். எஸ்வி ரமணி சார் எனக்கு ரொம்ப ஒரு 2 ஆண்டுகள் தான் நான் அவர்கிட்ட அதிகமாக பழகியிருக்கேன். அந்த 2 ஆண்டுகளே ஒரு 20-30 ஆண்டுகள் பழகின மாதிரியா ஒரு அன்பை என் மேல் சொரிந்திருக்கிறார், ஒரு பாசத்தை காட்டியிருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒருவனாக இப்போ நான் ஒரு 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 அங்கத்தினராகவே மாறிவிட்டேன் என்பதற்கு எனக்கும் பெருமையாக இருக்கிறது. ரமணி சார் அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் பணியாற்றி, எனக்கு 2 பேர் ஆதரவு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து. ஒன்று கே பாலச்சந்தர், என்னுடைய குரு. நான் இன்றைக்கி ஒரு நடிகனாக உலகத்திலே மதிக்கப்படுகிறேன் என்றால் அதுக்கு காரணம் கே பாலச்சந்தர். வெளி உலகத்தில் என்னை இது ஒரு நடிகனாக எல்லாரும் வரவேற்பு பெறுகிறேன் என்றால் ஏஜிஎஸ் ஆஃபீஸிலேருந்து எஸ்வி ரமணி அவர்கள். இவர் 2 பேரும் எனக்கு பெரிய எங்கள் ஆத்மார்த்தமாக இருப்பவர்கள். இந்த குடும்பத்தின் சார்பாக சரோஜா அம்மா, நம்ம முரளி, உமா, ரஞ்சனி, கீர்த்திவாசன் மற்றும் அவருடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த அருமையான குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதுக்கு வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோடையினுடைய வெப்பத்தை தாண்டி நம்ம எல்லாம் ஒரு சிறந்த நாடகத்தை மேடையேற்றி குளிர்விக்கவிருக்கிறார் திரு மாலி அவர்கள். மாலி சாரை நங்கநல்லூரில் நான் அறிமுகப்படுத்தணுங்கிறது, அவரும் ரமணி சார் மாதிரியா நங்கநல்லூரில் நாடகத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் யாருன்னா மாலி சார் தான். நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அறிமுகப்படுத்த போகிறேனே தவிர, எங்களுக்கெல்லாம் நங்கநல்லூரில் ட்ராமா போடலான்னு எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தியவரே மாலி சார் தான். முன்னெல்லாம் நாடக விழாக்கள் இதே ரஞ்சனி ஹாலில், அதுவும் ரமணி சாருடைய சப்போர்ட்டில் தான். நியூ மேப்னு ஒரு பெரிய கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ஒரு சபா இங்கே இருக்குது, சார் கூட இங்கே இருக்கார். அந்த ஆர்கனைசேஷனில் அது மூலமாக ஒரு வாரம் நாடக விழா நடக்கும். சிறந்த நாடகங்கள் சென்னையில் மேடை ஏறித்தனா அதை கொண்டு இங்கே போடுறதுக்கு முரளி நம்ம மாலி சாருடைய அவருடைய முயற்சியால், ரமணி சாருடைய சப்போர்ட்டால் இந்த மாதிரி ஹாலில் நாங்களெல்லாம் இங்கே நாடகம் போட மாட்டோமான்னு ஏற்கப்பட்ட காலத்தில் எங்களையெல்லாம் அழைத்து நாடகம் போட்டு எங்களையெல்லாம் ஆதரவு கொடுத்தவர் திரு மாலி சார். அவருடைய நாடகம் இன்றைய தினம் சமீபத்திய நாடகம். அவருடைய வயசு 90. எனக்கு என்ன பரிச்சயம் அப்படின்னா, அவர் எங்கள் அப்பா திருவல்லிக்கேணி ஹிந்து உயர்நிலைப்பள்ளியில் சமஸ்கிருத ஆசிரியராக பணியாற்றியவர், ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார்னு. அவருடைய மாணவர் என்று என்னிடம் அடிக்கடி அவர் பெருமையாக சொல்வது தான் எனக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. அவர் பள்ளிக்கூடத்தில் அவர் சமஸ்கிருதம் படிச்சிருக்கார். பெரிய லெஜண்ட், தமிழ் நாடக மேடையுடைய லெஜண்ட் அப்படின்னு சொன்னால் அவரை தான் சொல்லலாம். 1956-57 நாடக மேடையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அப்போல்லாம் நாங்கள்லாம் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி சுவாமி சபா, திருவட்டீஸ்வரர் சபா போன்ற சபாக்களிலெல்லாம் அரட்ராயர் போட்டுட்டு பள்ளிக்கூட மாணவராக நாடகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இவங்க நாடகங்கள்லாம் பார்த்த பிறகு தான் நாங்களும் நடிகனாக உருவாகினோம். அப்படிப்பட்ட லெஜண்ட் அவரெல்லாம். அவருக்கு விழாவேந்தன் NKT முத்து அப்படின்னு ரொம்ப இந்த கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய நாடக காவலர்னு மனோகருக்கு பட்டம் கொடுத்தவரே அவர் தான். அந்த மாதிரி அவர் நாடகங்களையும் பல கலை நிகழ்ச்சியில் நடத்திய நாடக விழாவேந்தன் NKT முத்து அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய ஆதரவில் தான் இவர் மேடையேற்றிய ஒரு நாடகம் கடவுள் எங்கேன்ற ஒரு ஒரு அப்போது பெரிய எதிர்ப்பு எல்லாமே இருந்தது. அந்த அது நாத்திகத்தை சம்மந்தப்பட்ட ஒரு நாடகம்னு எல்லோரும் பார்க்குறதுக்குள்ள ஒரு எதிர்ப்பெல்லாம் கூட இருந்தபோது கூட மிகச்சிறந்த நாடகமாக அதை மேடையேற்றி அவர் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை 1959 நிலைநாட்டியவர் திரு மாலி அவர்கள். அவர் தனக்கு குருவாக தான் ரொம்ப விரும்பியவராக நினைப்பவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுக்கு இவர்கிட்ட மாப்போசி பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். சிலப்பதிகாரம் இன்றைக்கி நமக்கெல்லாம் பல இடங்களிலே பேசப்படுகிறது என்றால் மாப்போசி சிலம்பு செல்வர் என்ற பெயர். நம்ம தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டிய திருப்பதியைக்காக போராடி
திருத்தணி இன்று நம்மிடம் இருக்கிறது என்றால் காரணம் மாப்போசி தான். அந்த மாப்போசியை அவர் குருவாக ஏற்றுக்கொண்டவர், மாப்போசியினுடைய அபிமானத்திற்குரியவர். 45 நாடகங்கள் மேடையேற்றி இருக்கிறார். அதில் 22 23 நாடகங்கள் அவரே எழுதி மேடையேற்றி இருக்கிறார். கே பாலச்சந்திர சார் சொல்லுவார், எந்த நாடகத்திலையுமே ஒரு மையக்கருத்து இருக்கணும். எந்த நாடகம் சும்மா ஏதோ வந்தோம் ட்ராமா போட்டோம் போனோன்னுலாம் இருக்கக்கூடாது. ஒரு மையக்கருத்து இருக்கணும். அது உள்ளார்ந்து இருக்கலாம், இல்லை வெளிப்படையாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கலாம், இம்ப்ளிசிட்டாக இருக்கலாம். ஆனால் மையக்கருத்து இருக்கணும். அந்த நாடகம் எல்லாரோடும் பாராட்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நாடகத்தை பற்றி பார்த்தவங்க 2 நாளைக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு நாடகம்னு. அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு மைய கருத்தோடு நாடகத்தை மேடையேற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு நாடக கலைஞர் யாருன்னா மாலி தான். அந்த காம்ப்ரமைஸே கிடையாது. ஏதோ நாமளும் ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒவ்வொரு நாடகத்திலையும் ஒரு பெரிய 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 விஷயத்தை சொல்லி மேடையேற்றக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். அவருக்கு பல திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் எஸ்.வி. சகஸ்ரநாமம், டி.கே. சகோதரர்கள் எல்லாம் அவரை பாராட்டி இருக்கிறார்கள். ஜி. ராமநாதன் அவருடைய நாடகத்திற்கு இசையமைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவருடைய நாடகத்திற்கு இசையமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாலி அவர்களுடைய இன்னும் எவ்வளோனா சொல்லலாம். நம்ம ட்ராமா பார்க்கணும். இன்றைக்கி இப்போ சமீபத்திலே அவர் மேடையேற்றி இருக்கிற கேரளாவில் ஒரு பெரிய ரிஃபார்மிஸ்ட் நாராயண குரு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி ஒரு நாடகத்தை சமீபத்திலே மேடையேற்றி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கின்ற நாடகம் இன்றைக்கி இங்கே மேடையேறுவது 9வது காட்சியாக இன்றைய தினம் மேடையேற்றுகிறார். மிகச்சிறந்த நாடகம். நான் அந்த நாடகத்தை ஆல்ரெடி சென்னையில் ஆர்ஆர் சபாவில் என்னுடைய நாடகக்குழு நண்பர்களோடு போய் பார்த்தோம். ஒரு அதில் என்னை அப்போட நினச்சிக்கிறது கேஆர்எஸ் குமார், கலைமாமணி, இவரும் சாரும் கலைமாமணி தான். அவருடைய நாராயண குருவான் நடிக்கிறதுக்கு எங்கேயோ ரொம்ப அழகான அவருக்கு ஒரு நாடகக்குழு வைத்து சிறந்த புராண சரித்திர இதிகாச நாடகங்களை எல்லாம் மேடையேற்று கொண்டு இருக்கிறார். அவரை சூஸ் பண்ணி நாராயண குருவான் நடிக்க வச்சதுக்கே நம்ம முதல்ல அவரை பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைஞர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் எல்லா கலைஞர்களும், அத்தனை கலைஞர்களும் யதார்த்தமாக இந்த நாடக மேடையிலே பரிமளிக்கவிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரு மாலி அவர்களுக்கு நம்முடைய ரமணி சார் குடும்பத்தின் சார்பாக ரஞ்சனி அவருடைய மகன், அன்பு மகன் ராஜேஷ், அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கார். ஸோ அவரும் இந்த நாடகத்தை இன்றைய தினம் பார்க்கிறார். அவர் இப்பொழுது திரு மாலி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நம்முடைய விழா குழுவினர் சார்பாக கௌரவிப்பார்கள். இந்த நாடகம் ஒரு 2 சார் பேசுவார். ஏன்னா இன்றைக்கி ரமணி சாருடைய பிறந்த நாளில் மாலி சார் ட்ராமா போடுறது இன்னும் விசேஷம். எனக்கு இது வரைக்கும் ஒரு நாடகத்தை உட்கார்ந்து பார்க்குற வாய்ப்பு இந்த ரஞ்சனி காலில் இது வரைக்கும் நான் மேடையில் இங்கே வந்தால் நடிச்சுன்னு தான் இருக்கேன். உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு மாலி சார் ட்ராமா கிடச்சிருக்குங்கிறது மிக பெருமை. ஏன்னா அவரும் ரமணி சாரும் அவ்வளோ நெருக்கமானவர்கள், நெருக்கமான நண்பர்கள். இருவருமே இங்கே ஒரு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள். மாலி சார் அவர்களை இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தொண்டை சரியா இல்லை, கொஞ்சம் வார்த்தை அப்படி இப்படி மாறும், தப்பாக நினைக்காதீங்க. வரதராஜன் சார் பேசினப்புறம் நான் இனிமேல் பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. என்னை பற்றி முழுக்க அவரே சொல்லிட்டார். ஒரு விஷயம், நம்ம பிறந்த வீடு, நம்ம படித்த கல்லூரி, பள்ளிக்கூடம், நம்ம பிறந்த வாத்தியாருடைய வீடு, இதெல்லாம் பார்த்தா ஒரு தனி மரியாதை ஏற்படும். அப்படிப்பட்ட மரியாதை தான் இன்றைக்கி ஏற்படுறது. நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த இடம் நங்கநல்லூர். ஒவ்வொருத்தரையும் நங்கநல்லூர் நாடகம் போடுறச்சே நான் பெருமைப்படுறது உண்டு. இந்த இடத்துல நாடகம் போடுறோமே, என்ன கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இன்றைக்கி இன்னும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். காரணம், சாருடைய பர்த்டே இன்றைக்கி நான் நாடகம் போடுறேன்னா அதை விட பாக்கியம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. காரணம், நானும் அவரும் நிறவும் தசை மாதிரி படிக்கிறவா. அவர் என்னை விட ஒரு வயசு சின்னவர். நான் 1934 1933, அவர் எனக்கு தம்பி மாதிரி இருந்தாலும் சொல்லுவார், இல்லை நான் உனக்கு அண்ணன் பாருவர். அந்த காலத்தில் அவர் இல்லைன்னா நங்கநல்லூரில் நாடகமே நடத்திருக்க முடியாது. நாடகம் மட்டும் இல்லை, எந்த துறையாகட்டும் அங்கே முதல்ல நிற்கிறவர் யாருன்னா ரமணி சார் தான்.
அவர் இல்லாமல் எதுவுமே நடந்தது கிடையாது. நங்கநல்லூர் இருக்கிற வரைக்கும் ரமணி சார் யாரும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மாமகன். இந்த ஹால் இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் எங்களை நாடகம் போடுறதுக்கு ஹாலே கிடையாது. இந்த ஹாலை ஏற்படுத்தி கொடுத்தவர் ரமணி சார் தான். அவர்களாட்ட இன்றைக்கி நாடகம் நாங்கள் போட்டே இருக்க முடியாது. நாங்களும் எத்தனையோ மந்திரிகள்கிட்ட கேட்டுவிட்டோம், எத்தனையோ எம்எல்ஏட்ட கேட்டுவிட்டோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாள், வந்தோடனே கட்டி தெரியும்பா, அப்புறம் இருக்கிற இடமே தெரியாது. அப்படி தான் இருந்திருக்கே ஒழிஞ்சு ரமணி சார் தான் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கார். 9 நாள் நாடகம். ஒரு காலத்தில் நான் ரோட்டில் போயிருக்கிறச்சே பெரியவாளாக சொல்லுவாள், ஒரு காலத்தில் திருவள்ளிக்கையில் இருந்தேன், மாமரத்தில் இருந்தேன், டி நகரில் இருந்தேன். அங்கெல்லாம் சின்ன வயசுலேயே நாடகம் பார்த்துருக்கோம். வயசாகிடுத்து நங்கநல்லூரில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எங்களால் நாடகம் பார்க்க முடியல, போக்குவரத்துக்கு வசதி கிடையாது, பசங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு கேட்ட போது தான் ரமணி சார் முன்னாடி வந்தார். இந்த நாடகம் விழாவை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் 2 பேர். ஒன்று ரமணி சார், இன்னொன்று நியூமார்க் கல்ச்சரல் பார்த்தசாரதி அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள். அவர்களை எனக்கு இன்றைக்குமே மறக்க முடியாது. ரமணி சாரை பற்றி சொல்லணுன்னாக்க இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கொள்கிறேன். அவர் யாருக்கும் பார்ஷியாலிட்டி காமிச்சது கிடையாது. மாலி நல்ல நாடகமாக இருந்தால் எத்தனை ரூபா இருந்தாலும் சரி கொடுக்க நான் தயாராக இருக்கேன், நாடகத்தை போடு, மட்டமான நாடகம் இருந்தால் கிட்டையே சேர்க்காதே அப்படிம்பார். இன்றைக்கி நங்கநல்லூரில் இவ்வளோ கூட்டம் வரதுக்கு காரணம் என்னென்னா ரமணி சாருடைய அந்த உயர்ந்த மனசு. அப்பட்ட மனசு இன்னும் எதிர்காலத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டு, அது மட்டும் இல்லை, இந்த ஆடியன்ஸ் மறக்க முடியாத ஆடியன்ஸ். யார் வந்தாலும் சரி, எந்த ட்ரூப் வந்தாலும் சரி, நங்கநல்லூரில் ஒரு ட்ராமா போடணும் அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ நங்கநல்லூரில் கூட்டம் குறையிற அளவுக்கு ட்ராமா போட்டுருக்கா, அதை பற்றி கிடையாது. இன்றைக்கும் வரதராஜன் ட்ராமானா பயங்கரமாக கூட்டம் வருது. இன்றைக்கும் நல்ல கூட்டம் வந்திருக்கு. இது தொடரணும், கூடிய சீக்கிரம் இதை ஒரு சபாவாக மாற்றணும். அதான் எங்களுடைய முயற்சி. ரமணி சார் அவர்கள் எங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். எல்லாத்துக்கும் மேலே இந்த குடும்பத்துக்கு நான் என்றைக்குமே பாடுபட்டிருக்கேன். ரமணி சார், முரளி சார், அம்மா இவெல்லாம் எங்களை ஆதரிச்சுருக்காங்க. சொந்த குடும்பம் மாதிரி எங்களை பவச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாலி சார். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வழக்கமான விஷயந்தான். நாடகம் முடிந்த பிறகு எல்லோருக்கும் இரவு உணவு நம்முடைய சத்துணவு செம்மல் முரளியன் குடும்பம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவுமே இங்கே வந்தால் சாப்பிடாத நம்ம போகிறது. இங்கே இல்லை, முரளி எங்கேயான வழியில் பார்த்தா கூட எதனா ஹோட்டல் ஆக்ஷன் போய் டிஃபன் வாங்கி கொடுத்தா என்னை அனுப்புவார். அந்த மாதிரியா அது மாதிரியே ரமணி மாமா அப்படி வளர்த்துருக்கார். யாராக இருந்தாலும் முதல்ல இதெல்லாம் அன்னதானம் சொல்கிறத விட நமக்கெல்லாம் பிரசாதங்களாக கொடுக்குறான்னு தான் சொல்லணும். எல்லாமே இது அன்னதானம் அல்ல. எல்லோரும் சாப்பிட்ணும். இன்றைக்கி ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம், நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு டின்னர் ஆஸ் யூஷுவல் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதையும் இருந்து எஸ்பெஷலி முரளி, ரஞ்சனி, உமா இவா எல்லாருமே சேர்ந்து இதை பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்கள ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஊர்லேயும் எல்லாருக்கும் இருந்து அந்த உணவையும் அந்த அவள் கொடுக்குற அந்த இரவு உணவையும் நாடகத்தையும் ரசித்து இரவு உணவையும் ரசித்து மீண்டும் போல் உங்களை எல்லோரையும் சந்திக்கிற வாய்ப்பினை எல்லோரும் அருள வேண்டும் என்று நம்ம ரமணி சாரியே இன்றைக்கி பிரார்த்திக்கலாம். எல்லோரும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னொருத்தர் மிஸ்ஸிங். முரளி ஈருடல் ஓருயிர் அப்படின்னு சொல்லுவோம். கணேஷ் எங்கே காணும்னு தெரியல, ஊருக்கு போயிருக்கார் போல இருக்குது. இவா 2 பேரும் கணேஷும் உங்களுக்கு தெரியும் நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பல விஷயங்களை நைபர்ஹுட் டெய்லியாக இருந்து கொண்டு வீக்லியாக இருந்து கொண்டு பல விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அந்த கணேஷுடைய ஈடுபாடும் முரளியோட ஈடுபாடும் அந்த குடும்பத்தோட ஈடுபாடும் தான் இன்று பல கலா நிகழ்ச்சிகள் இங்கே நமக்கு இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கன. அதனால் நம்ம எல்லோரும் இங்கே நங்கநல்லூரை சென்னை காஞ்சின்னு தான் சொல்கிறோம். அவ்வளோ கோயில் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாள், டயபெட்டிக்காக இருக்கவாளுக்கு ஒரு கோயிலில் சுண்டல் கொடுப்பா, இன்னொரு கோயில் அண்ணா சப்பாடு, எல்லா கோயிலும் எல்லா பிரசாதமும் சாயங்காலம் கிடைக்கணுவா. அந்த அளவுக்கு நம்ம எல்லோரையும் பார்த்து கவனித்து கொண்டிருக்கின்ற இறைவன் இருக்கிற ஊர் இது. இங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் இந்த குடும்பத்தில் இருக்கவாள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வணக்கம். எங்கள் மாலி ஸ்டேஜ் குழுவின் சார்பாக திரு டிவி வரதராஜன் அவர் எங்களுடைய வெல்விஷர், எங்கள் ட்ரூப்போட நலம் விரும்பி அவரை கௌரவப்படுத்தில் பெருமை அடைக்கிறோம். அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன அறிவிப்பு, ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். சமீபத்தில் நடந்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸின்
கோடை நாடக விழாவில் எங்கள் குழுவை சேர்ந்த 3 பேர் வெவ்வேறு துறைகளில் பரிசு பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த இனிய நிகழ்வில் அவங்கள பாராட்டும் விதமாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் 2-3 நாள் ஆச்சு. ஸோ முதல் பாராட்டாக மேடையில் நாங்கள் சில பேரை கௌரவப்படுத்த இருக்கிறோம். ஜென்ரலாக நாங்கள்லாம் மோர் தென் 65 வருஷமாக இருக்கோம். நாங்கள்லாம் கோடை நாடக விழாவில் கலந்துக்கிட்டு கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னாக்க இளம் வித்வான்கள் கலைஞர்கள்லாம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆனால் எங்கள் ட்ரூப்பில் இருக்கவே அவார்டு கிடைக்கிறதுங்கிறதுக்காக அதில் கலந்துக்கல ஆசைப்பட்டா. அப்படி கலந்துனவா 3 பேர் அவார்டு வாங்கியிருக்கா. அவளை எங்கள் ட்ரூப்பை சேர்ந்தவா. அவரை ஆனர் பண்ண விரும்புகிறோம். முதலாவதாக எங்கள் குழுவை சேர்ந்த திரு முத்துக்குமார் அவருடைய பிக் பாஸ் என்கிற இந்த நாடகம் மொத்தம் 5 விருதுகளை பெற்றிருக்கிறது கோடை நாடக விழாவில். எங்கள் குழுவை சேர்ந்த திரு முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த 5 விருதுகள் கிடைப்பது எங்களுக்கு கிடைத்ததா மாதிரி அதை விட சந்தோஷமான விஷயம். அவருடைய பிக் பாஸ் வந்து சிறந்த நாடகம், சிறந்த கதைவசனகர்த்தா, சிறந்த கதை, சிறந்த துணை நடிகர், சிறந்த மேக்கப் மேன் என்று 5 விருதுகளை பெற்றிருக்கு. அவரை எங்கள் மாலி ஸ்டேஜ் சார்பாக திரு வீரராகவன் அவர்கள் கௌரவிப்பார். முத்துக்குமார் சார் மேடைக்கு வரும். ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு மேலே நான் எடுத்துக்க மாட்டேன். நான் இவ்வளோ தூரம் நன்னா எழுதுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் மாலி சார் தான். ஏன்னா 13-14 வருஷமாக அவர் ட்ரூப்பில் இருக்கேன். நல்ல கருத்துக்களை ஜனங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். நான் ட்ராமா சக்ஸஸ் ஆகிறதோ இல்லையோ, நல்ல விஷயங்கள் தான் ஜனங்கக்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே ட்ராமா போட்டு கொண்டு இருக்கிறவர் அவர். அவரை பற்றி வரதராஜன் சார் சொல்லிட்டார். அவர்தான் எங்களுக்கு ஒரு பெரிய அசட். எங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோம், அதில் அவர் தான் சார் ரொம்ப வருஷம் செக்ரட்டரியாக இருந்தார். இன்றைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கார். பாரதிய வித்யா பவனில் நல்ல நாடகங்களை கொடுத்துட்டுருக்கார். ஸோ இவாளை மாதிரி இருக்கிறவாளை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் நான் நாடகம் போட்டுருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம், நானும் ஏஜிஸ் ஆஃபீஸ்லேருந்து தான் ரிட்டையர் ஆனேன், ரமணி மாமா மாதிரி. ஏன்னா ரமணி மாமாவை எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லைனாலும் இங்கே தெய்வத்தின் குரல்னு என்னோட ட்ராமா போட்டபோது இன்டர்வலில் ஒரு 20 நிமிஷம் மகா பெரியவாளை பற்றி பேசினார். ஸ்லாகிச்சு. அது ட்ராமாவே முடியல இன்டர்வல்லையே. ஸோ அதனால் அதை மறக்க மாட்டேன். இந்த வாய்ப்புக்கு மாடி குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. சாருக்கும் வரதராஜன் சாருக்கும் நன்றி. வணக்கம். அடுத்ததாக அதே கோடை நாடக விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றவர் திரு கிரீஷ் வெங்கட். அவர் வந்து அம்பி மாமா அப்படின்ற ட்ராமாவில் ஹீரோவாக நடித்து சிறந்த நடிகருக்கான இருக்கார். அவரும் எங்கள் குழுவை சேர்ந்தவர். அவருக்கு எங்கள் குழுவை சேர்ந்த திரு சிவராமன் அவர் பொன்னாடை போற்றுவார். ஏற்கனவே வீரராகவன் வந்தார்ல, அந்த வீரராகவன் வந்து நங்கலூரில் எல்லாருக்கும் தெரியும். கவிமாமணி வீரராகவன் அப்படின்ற ஒரு பேரை இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிற நாடகத்தில் கூட ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அவரும் இப்போ பொன்னாடை பொறுத்த சிவராமனும் எங்கள் குழுவின் மக்கள் தொடர்பாளர்கள், பிஆர்ஓஸ். அடுத்ததாக இதே கோடை நாடக விழாவில் இப்போ நம்ம முத்துக்குமார் சாருடைய பிக் பாஸ் நாடகத்திற்காக எங்கள் குழுவை சேர்ந்த பெரம்பூர் திரு குமார் அவர்கள் சிறந்த ஒப்பனையாளர், பெஸ்ட் மேக்கப் மேன் விருதை பெறவிருக்கிறார். அவருக்கு எங்கள் குழுவை சேர்ந்த நரசிம்ம பாரதி அவர்கள் கௌரவம் செய்வார். எனக்கு அடுத்த பெருமை இந்த விழாவில் திரு எஸ் வி ரமணி அவர்களின் 89வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே இதை நடத்துகிறோம். எங்கள் மாலி ஸ்டேஜ் குழு சார்பாக திருமதி எஸ் வி ரமணி, திருமதி சரோஜா ரமணி அவர்களை எங்கள் குழுவை சேர்ந்த ஆனந்தி அவர்கள் கௌரவப்படுத்துவார். மற்றொரு மகிழ்ச்சியான விஷயம், எங்கள் குழுவை சேர்ந்த சிவகுமார், அண்ணா யூனிவர்சிட்டி சிவகுமார் சொல்லுவோம். ஏன்னா அவர் அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரியில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் ஒரு நாடகாசிரியர். அவர் எழுதிய சமூக விலங்குகள் என்ற நாடகத்தை வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக வைத்திருக்கிறார்கள். அது அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் எங்கள் குழு சார்பாக கௌரவிக்கிறோம். எங்கள் குழுவை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள் திரு அண்ணா யூனிவர்சிட்டி சிவகுமாரை
கௌரவ் சிவா. இன்னும் 3 நிமிடங்களில் நாடகம் துவக்கும். நங்கநல்லூரில் எவ்வளோ நாடக கலைஞர்கள் விருதுகள் பெறுகிறான்னு பாருங்கள். இன்னொரு நாடக குழுவும் நீ வரேன்னு சொல்லியிருந்தாங்க. லாவண்யா வேணுகோபால் அவள் மேடையேற்றிய நாடகம் இதுபோல் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறது இந்த தடவை கோடை நாடக விழாவில். ஷீ ஆல்சோ பிலாங்ஸ் டு நங்கநல்லூர். ஸோ நங்கநல்லூர் முழுக்க விருதுகள் பெறுகிற கலைஞர்கள் வாழுகின்ற இடமா இருக்கிறதுனால காரணம் நீங்களாம் தான்.